மாமியார் மருமகள் கிச்சன். இன்றைக்கி வந்து நம்ம சண்டே vlog தான் பார்க்க போகிறோம். நாங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் மாமியாரோட குலதெய்வ கோயிலுக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இது கோயில் பார்த்திங்கன்னா ஒரு தோப்புக்கு நடுவில் இருக்குது. ஸோ செம்மையாக இருக்குது. இன்றைக்கி அந்த vlog தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா மார்னிங் 5 o'clock எழுந்திரிச்சு எல்லாம் எடுத்து வச்சு கிளம்புறதுக்கு 7 o'clock ஆகிடுச்சு. நாங்கள் பார்த்தீங்கன்னா தேனியிலேருந்து ஃபேமிலியோடு ஒரு வேனில் போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம இப்போ கொடைரோட பக்கத்தில் தான் போயிட்டுருக்கோம். பார்த்திங்கன்னா கிளைமேட் பயங்கர சூப்பராக இருக்குது. பார்த்திங்கன்னா இந்த ஜங்ஷன்லேருந்து லெஃப்ட் எடுத்து ஒரு 52 kilometers போனால் கொடைக்கானல் வந்துடும். பட் நம்ம பார்த்திங்கன்னா அதோட ஆப்போசிட் சைட் போக போகிறோம். ஸோ கொடைக்கானல் போகணுன்னு ஒரு பிளானில் இருக்குது. அதையும் நான் சீக்கிரமாக ஒரு vlog எடுத்து போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக மழை தூரிட்டுருக்கு. அப்படியே வெளியே சீனரி பார்த்தீங்கன்னா மழையும் மேகமும் ஒன்றா இருக்கிற மாதிரி சூப்பராக இருந்தது. ஒரு வழியாக ரீச் ஆகிட்டோம். எங்களுக்கு தேனியிலேருந்து இங்கே வரத்துக்கு 2 hours ஆச்சு. ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செடையாண்டி கோயிலில் இருக்கோம். இது வந்து நிலக்கோட்டை பக்கத்தில் ஒரு கிராமத்தில் இருக்குது. இந்த கோயில் வந்து இந்த தோப்புக்கு நடுவில் தான் இருக்குது. மரமெல்லாம் பாருங்களேன் எவ்வளோ பெரிய பெரிய மரமாக இருக்குதுன்னு. ஒரு மரத்தோட கிளை வந்து இன்னொரு மரத்துக்கு ஒட்டிகிட்ருக்கு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. நாங்கள் பார்த்திங்கன்னா 16 பேர் வந்தோம். ஸோ இப்போ தான் வேன்லேருந்து எல்லா பொருளும் இறக்கி வச்சிட்ருக்காங்க. அடுத்து வந்து பொங்கல் வைக்கணும். பார்த்திங்கன்னா 2 பொங்கல் வச்சுருக்கோம். ஒன்று வந்து எங்கள் மாமியார் வைக்கிறாங்க, இன்னொன்று வந்து எங்கள் சித்தி வைக்கிறாங்க. நாங்கள் விறகு எடுக்க தான் பயங்கர கஷ்டப்பட்டோம். ஏன்னா இது தோப்புன்றதுனால நாங்கள் விறகு கொண்டு வரல. தோப்புலேயே இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு விட்டுட்டோம். பார்த்திங்கன்னா மழை டைம்னால எல்லா விறகுமே நனைஞ்சிருந்தது. பட் ஒரு வழியாக தேடி கண்டுபிடிச்சி எடுத்துட்டோம். பார்த்தீங்கன்னா பொங்கல் பொங்கி வரப்போகுது. கொலையை போடுங்க. கொலையை போடலையா? பொங்கல் பொங்கினதுக்கு அப்புறமா வீட்டில் இருக்கிற எல்லா லேடிஸுமே அவங்க கையால் கொஞ்சம் அரிசி போட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் 2 சித்தப்பா அவங்களும் மொட்டை எடுக்க போயிட்டாங்க. சப்போஸ் பார்த்துட்ருக்கிற வியூவர்ஸ் நீங்கள் ஏதாவது பொங்கல் வச்சு மொட்டை எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எப்போவுமே பொங்கல் பொங்குனதுக்கு அப்புறம் தான் மொட்டை எடுக்கணும். இது வந்து நான் தெரியாதவங்களுக்கு இதை நான் சொல்லிக்கிறேன். ஸோ பொங்கல் வைக்கிற கேப்பில் குட்டீஸ் அப்புறம் கசின்ஸோட பக்கத்தில் இருக்கிற ஒரு ஓடையை தான் பார்க்க போயிட்டுருக்கோம். இதுதான் நான் சொன்ன ஓடை. இதில் வர தண்ணி பார்த்திங்கன்னா மலையிலேருந்து வர தண்ணி. பட் ஆனால் இப்போ தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் வந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் குட்டி குட்டி பாறைங்களாம் நிறைய பாறைங்க இருக்குது. அப்படியே பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மாந்தோப்பு கூட இருக்குது. ஸோ இங்கேருந்து 2 kilometer அப்படியே லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மலை இருக்குது. ஒரு மலைக்கு பின்னாடி இன்னொரு மலை இருக்குது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ எங்களை சாமி கும்பிட கூப்பிட்டுட்டாங்க. நம்ம இப்போ அங்கே தான் போகிறோம். இதுதான் எங்கள் மாமியாரோட குலதெய்வ சாமி. இந்த கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா நிறையா பேர் ஞாயிற்றுக்கிழமை தான் வருவாங்க. ஏன்னா இங்கே பூசாரி வந்து மேக்ஸிமம் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் இருப்பார். அதனால ஞாயிற்றுக்கிழமை இங்கே நிறைய கூட்டம் இருக்கும். இந்த கோயிலில் இன்னொரு டிஃப்ரெண்ட்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே எப்போவுமே ஆரத்தி காட்டும் போது பூசாரி வந்து முகத்தை மூடிட்டு தான் ஆரத்தி காட்டுவார். அது ஏன் அப்படின்ற ரீசன் எனக்கு சரியாக தெரியல. அங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபேமிலி வந்து கெடா வெட்டி விருந்து கொடுத்துட்ருக்காங்க. இங்கே எங்கள் வீட்டு பெரியவங்களாம் உட்காந்துட்ருக்காங்க. நாங்கள் ஆல்ரெடி வீட்டிலேருந்து சேரெல்லாம் கொண்டு வந்துட்டோம். எங்கள் சித்தப்பா அவங்களும் மொட்டை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. பொங்கலும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த பொங்கலை சாமிக்கு படைச்சி இப்போ நம்ம சாமி கும்பிட போகிறோம். பார்த்திங்கன்னா இதுதான் எங்கள் ஃபேமிலி. ஸோ வியூவர்ஸ், வருஷத்துக்கு ஒரு முறை நீங்களும் முடிஞ்சால் உங்கள் ஃபேமிலியோடு உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அப்படி போகிறதுனால நமக்கும் நல்லது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஒரு மன நிம்மதி கிடைக்கும். ஸோ இந்த 2020 உங்கள் எல்லாருக்குமே நல்லபடியாக அமையணும்னு சொல்லிவிட்டு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். ஸோ நீங்கள் எந்த விஷயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி குலதெய்வத்தை நினச்சிட்டு நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா அது ரொம்பவே நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க சொல்லுவாங்க. இப்போ சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா சாப்பாடு தான். நாங்கள் பார்த்திங்கன்னா வீட்டிலேருந்தே குக் பண்ணி கொண்டு வந்துட்டோம். என்னென்ன கொண்டு வந்தோம்னு பார்த்திங்கன்னா தக்காளி சாதம், புளி சாதம், அதுக்கப்புறமா தயிர் சாதம், புதினா துவையல், கத்திரிக்காய் கூட்டு, அதுக்கப்புறமா பிரசாதம். இந்த மாதிரி ஒரு இடத்துல ஃபேமிலியோடு ஒன்றா உட்காந்து சாப்பிடும்போது அதோட ஒரு ஃபீலே வேறு மாதிரி. சொல்லப்போனால் ரொம்ப ஒரு ஹாப்பி ஃபீலிங் அது. ஸோ நீங்களும் உங்கள் ஃபேமிலியோடு இந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். எங்கள் பாஸுக்கு பார்த்தீங்கன்னா சாப்பிட்டோன்னே தூக்கம் வந்துருச்சு. அவள் வந்து தொட்டில் இல்லாமல் தூங்க மாட்டா. ஸோ அதனால் நான் வீட்டில் இருந்தே தொட்டில் கொண்டு வந்துட்டேன். அதை வந்து ஒரு மரத்தில் கட்டிட்டோம். ஸோ அதில் இப்போ அவள் ஹாயாக தூங்கிட்டுருக்கா.
வணக்கம். சரி தூங்கு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா லைட்டாக தூறல் மட்டும்தான் போட்டுச்சு. ஸோ ரொம்ப மழை இருந்திருந்தால் எங்கள் தொட்டில் கட்டியிருந்திருக்க முடியாது. ஸோ இதுதான் என் ஹஸ்பண்ட். இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் கிளம்பியாச்சு. பக்கத்தில் இன்னொரு கோயில் இருக்குது, அதான் பார்க்க போகிறோம். இதுதான் நான் சொன்ன கோயில். இதுவுமே எங்கள் மாமியாரோட குலசாமி தான். பட் ஆனால் வந்து இது ஊருக்குள்ளே இருக்கிற கோயில். இந்த கோயிலுமே நல்லா பெருசாக தான் இருக்கும். பட் ஆனால் பூட்டி இருந்தது. ஸோ கோயில் பூட்டியிருந்ததுனால வெளியே இருக்கிற நந்திக்கு மட்டும் நாங்கள் மாலை போட்டுட்டு பூஜை செஞ்சோம். ஏன்னா அங்கே இருக்கிற பூசாரி தான் இங்கேயும் பூஜை செய்வாராம். பட் அவர் வந்து 3 o'clock மேலே தான் வருவார். ஸோ அவ்வளோ நேரம் நம்மளால் வெயிட் பண்ண முடியாது, ஏன்னா ரிட்டன் போக லேட் ஆகிடும். ஸோ அதனால் நாங்கள் நந்திக்கே பூஜை பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ வியூவர்ஸ், எத்தனை பேருக்கு இந்த விஷயம் தெரியும்னு தெரியல. எல்லா ஊர்க்காலங்களுக்கும் பொதுவாக ஒரு குலதெய்வ கோயில் ஒரு இடத்துல இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இண்டிவிஜுவலாக ஊருக்குள்ளேயே ஒன்று இருக்கும். ஸோ இண்டிவிஜுவலாக அந்த ஊருக்குள்ளே இருக்கிற குலதெய்வம் கட்டும்போது இந்த பெரிய கோயிலேருந்து தான் மண் எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் வச்சு கட்டுவாங்க. இதுதான் என் பொண்ணு சாமி கும்பிட்ற ஸ்டைல். அண்ட் இப்போ தான் அவள் கொஞ்சம் கொஞ்சமாக இதெல்லாம் கற்றுட்டு வந்துட்டுருக்கா. அண்ட் இப்போ நாங்கள் கிளம்பி வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். அண்ட் ஆன் த வே ஒரு கார்டனில் செடி வாங்கலான்னு நிறுத்தினோம். இந்த கார்டன் பேர் பார்த்திங்கன்னா அன்னை நர்சரி கார்டன். இங்கே வந்து நிறைய பிளான்ஸ் இருந்தது. மெயினாக இங்கே வந்து இன்டோர் பிளான்ஸ் நிறைய வச்சுருந்தாங்க. நிறைய வெரைட்டிஸ் இருந்தது இன்டோர் பிளான்ஸ்லேயே. இதுக்கு முன்னாடி நான் ஒரு கார்டன் டூர் வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதை பார்க்காதவங்க மேலே ஐகார்டில் பாப்பப் ஆகும், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அடுத்து இங்கே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு செக்ஷன் பார்த்திங்கன்னா ரோஸ் செக்ஷன் தான். ஏன்னா இங்கே நிறைய ரோசஸ் இருந்தது, நிறைய வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ரோஸோட ப்ரைஸஸ் பார்த்திங்கன்னா 25 rupees, 50 rupees to 150 rupees வரைக்கும் இருந்தது. அதோடு இவங்கக்கிட்ட டிஃப்ரெண்ட்டான பிளான்ஸஸுமே நிறையா இருந்தது. பார்த்திங்கன்னா என் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் பிஸியாக ரோஸ் வாங்கிட்டுருக்காங்க. எந்த கலர் செலக்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் கன்ஃபியூஷனில் இருக்காங்க. பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல 600 to 700 ரோஸ் செடி இருந்துச்சு. அண்ட் இங்கே இருக்கிற ரோஸஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் சித்தி அவங்க வாங்கியிருக்காங்க. அண்ட் நான் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பன்னீர் ரோஸ் மட்டும் வாங்கினேன். ஸோ இந்த வீடியோவை கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். நான் என் ஃபேமிலியோட சில பிக்சர்ஸ் எடுத்திருந்தேன், அதை இந்த வீடியோ கடைசியில் நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.